நண்பன் படம் வந்துச்சு. நண்பன் படத்தில் விஜய் அவர்கள் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, ஒரு கதாபாத்திரம், பஞ்சவன் பாரிவேந்தன். நீ 2 நாள் 3 நாள் கரண்ட் இல்லாமல் ஒரு ஏரியாவை போட்டிருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மேலே ஏறி மாடியில் படுத்துப்பாங்க அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? கரண்ட் இல்லாமல் அந்த ஏரியாவில் வாழ்றதுங்க. விஜய் அரசுக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்க, அங்கே போய் சொன்னால் அந்த அம்மா செருப்புகள் அடிச்சது என்ன? இப்போ லேட்டஸ்டாக நடந்த நீட் போராட்டம், அதில் இளைஞர்கள் வெற்றியும் பெற்றாங்க. அதை பற்றி தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எதுவும் வாய் துறக்கலன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆவதற்கு முன்னால் தாவேக்காவுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார், என்னுடைய தங்கை மரணித்த பொழுது எனக்கு எப்படி ஒரு வலி இருந்ததோ அது மாதிரி ஒரு வழி, அதுக்கு நிகரான ஒரு வழி தங்கை அனிதாவுடைய மரணத்தில் இருந்துச்சுன்னு சொன்னார். அதன் பிரகாரம் மக்களும் அவர் ஓட்டு போட்டு வர வச்சாச்சு, முதல்வர் ஆயிட்டாரு. இன்று அதே போல் தங்கை அனிதா மரணித்தது போல் 3 பேர் மரணிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் அந்த மாதிரி வழியை நீங்கள் பிரதிபலிக்கலையே. தங்கை அனிதா அவர்களுடைய மரணம் என்பது என் தங்கச்சியுடைய மரணத்துக்கு ஈடானதுங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இன்னைக்கு 3 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்போ அன்னைக்கு இருந்த வழி இன்னைக்கு இல்லையா? இல்லை அந்த வழி என்பது தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்குமா, தேர்தலுக்கு பின்னாடி வராதா அப்படின்றத முதல்வர் அவர்கள் தான் விளக்கணும். ஏன் அப்படின்னா நீட்டை வந்து ஒழிக்க வேண்டும் என்பது தான் தாவேக்காவுடைய நோக்கம். அதுதான் அவங்க கொள்கையில் ஒன்று, நீட்டை ஒழிக்கிறது. அப்போ அந்த நீட்டை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராட்டம் என்பது அதை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இருக்குது. அதை நோக்கிய பயணமாக இல்லாமல் கூட இருக்கட்டும், அவங்க ஃபேர் நீட்டுங்கிறாங்க, நம்ம பேன் நீட்டுங்கிறோம். ஆனால் அந்த ஃபேர் நீட்டுங்கிற போராட்டம் கூட இந்த பேன் நீட்டை வந்து பலப்படுத்துது, அந்த போராட்டத்தை பலப்படுத்துது. அப்போ இதை பயன்படுத்திக்க வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா? அதை பயன்படுத்திக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் மக்களை இழந்த அந்த வழியை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த அடிப்படையிலும் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போய் போராடினாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் ஏன் நீங்கள் வேனில் போட்டு அடைச்சிங்க? ஏன் உங்கள் காவல்துறை வந்து ஏதோ காட்டு மிராண்டிகளை கையாடுற மாதிரி கையாண்டாங்க? ஏன் ஏதோ விலங்குகளை கையாடுற மாதிரி கையாண்டாங்க? காரணம் என்ன? இல்லை அவர்கள் வந்து ரோடை மறைச்சிட்டு உட்காந்தாங்க. சரி, ரோடை மறைச்சிட்டு உட்காந்தாங்கன்னா நீங்கள் ரோட் ஷோ போனீங்களே தேர்தல் நேரத்தில், அதை விடவா மக்களுக்கு இடையூறாக இது அமைஞ்சிருச்சு? இவர்கள் ரோடை மறைச்சிட்டு உட்காரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா மக்களுக்கு இடையூறு அப்படின்னு அதான் சொல்கிறீங்க. நீங்கள் ரோட் ஷோ போகும்போது தான் மக்களுக்கு இடையூறாக இருந்துச்சு. அதை விட ஒரு பெரிய இடையூறு ஒன்றும் இல்லையே. சரி, அதை விடுங்க. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து மதுரையில் கேம்பஸ்குள்ளே போராடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்பொழுது அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரிகள் உள்ளே போய் அந்த மாணவரை தூக்கிட்டு போகிறாங்க கேம்பஸ்குள்ளே. மக்களுக்கு அதில் எந்த இடையூறும் கிடையாது. கேம்பஸ்குள்ளே பண்ணுறதுக்கும் நீங்கள் காவல்துறையை அமைச்சு உள்ளே போய் தூக்கிட்டு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன் அதை பண்ணுறீங்க? அப்போ என்ன அப்படின்னா மோடி அரசாங்கத்தை எந்த விதத்திலும் எதிர்த்து விடக்கூடாது. மோடி அரசாங்கத்திடம் நல்ல பேர் வாங்க வேண்டும். அவர்களோட இணக்கமான ஒரு உறவை வைத்து கொண்டால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ன சர்டிஃபிகேட்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடக்கூடாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பலவிதமான செயல்பாடுகளில் இந்த விஜய் அரசாங்கம் செஞ்சுருக்கு. இப்போ ஒரு கேள்வி வரும், நாங்கள் வந்து சிபிஐ அலுவலகத்தில் ஆஃபீஸில் தொடர் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அதை அலோவ் பண்ணோமே, ஏன் அலோவ் பண்ணீங்க? சிபிஐ வச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. 2 எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டில் தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், சிபிஐ தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த போராட்டத்தை தடுத்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கு அஞ்சுக்கிட்டு நீங்கள் விட்டீங்க. சரி, மாணவர்கள் வந்து சரியான முறையில் போராட்டம் பண்ண தெரியல, நீங்கள் வந்து நீட்டை எதிர்க்கக்கூடிய கொள்கையில் தானே இருக்கீங்க, உங்களுடைய கட்சிக்காரர்களை சரியான போராட்டம் பண்ண சொல்லுங்கள். ஏன் ஒரு தாவேக்கால் கூட ஏன் களத்தில் இறங்கி போராடலை? ஒருத்தவங்க கூட ஏன் கொடியை தூக்கிட்டு வரலை? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் மக்களே போராட விடணும்னா உங்கள் கட்சிக்காரனை விட போகிறீங்க? விட மாட்டீங்க. அப்போது மிக தெளிவாக தெரிகிறது, இதற்கு பின்னால் பாஜகவுடைய RSS உடைய அந்த அனுமதி, அந்த நேசம், பாசம் விஜய் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பது மிக அழகாக இந்த நீட் தேர்வு வந்து இந்த நீட் தேர்வை எதிர்த்து போராடிய அந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது காமித்துள்ளது. அதே மாதிரி பல்வேறு இடங்களில் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட வேண்டும் என்று நினைத்த இளைஞர்களையும் குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இதே முதல்வர் விஜய் அவர்கள் தான் மக்களுக்கு ஆதரவாக நான் என்றும் நிற்பேன், அனிதாவுடைய மரணம் என் தங்கச்சியுடைய மரணத்துக்கு ஈடானது, அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இந்த மக்களுக்காக நான் களத்துக்கு வரணும் அப்படின்னு. சோனம் வாங்சுக்னு சொல்லிட்டு 28 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்.
கடைசி 2 நாட்களில் வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னா அவர் செத்து போயிடுவாங்கிற சூழல் வந்துருச்சு. அந்த சோனம் வாங்சுக் யார் அப்படின்னா, நண்பன் படம் வந்துச்சு. நண்பன் படத்தில் விஜய் அவர்கள் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, ஒரு கதாபாத்திரம், பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாரிவேந்தன் வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் என்றெல்லாம் அன்று பேசப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆள், மாணவர்கள் வந்து புரிஞ்சு படிக்கணும் படிக்கிறத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஆள். அந்த சோனம் வாங்சுக்கை போய் திமுகவில் இருக்கக்கூடிய ராசா பார்த்தாரு, தோல் திருமாவளவன் பார்த்தாரு. நீங்கள் ஏன் போய் பார்க்கல? சரி, நீங்கள் வேணாம், பிஸியாக இருந்திருப்பீங்க. உங்கள் அமைச்சர்கள் ஏன் போய் பார்க்கல? உங்கள் எம்எல்ஏக்கள் ஏன் போய் பார்க்கல? எப்போ நீங்கள் ஒரே ஒரு கண்டித்து ஒரே ஒரு பதிவு போட்டீங்க, எப்போ போட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போகும்போது வேற வழியில் நீங்கள் பேசித்தான் ஆகணுங்கிற போது பேசுறீங்க. அப்போ இதெல்லாம் மிக தெளிவாக நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்குது. என்ன அப்படின்னா, பாஜகவுடைய ஆதரவை பெறுவதற்கு விஜய் துடித்து கொண்டிருக்கிறார். இது அவரை அமலப்படுத்தி உள்ளது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து இந்த 6 மாதம் கேப் கேட்குறாங்க. ஒருவேளை இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் இதை பற்றி எதுவும் பேசுவாங்கன்னு நம்ம நம்பலாமா? அதாவது 6 மாதத்திற்கு எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மைதான், கொடுக்கத்தான் வேணும். அதனால தான் பல விடயங்கள் நடக்கும் பொழுது நம்மளும் அமைதி காத்தோம், எல்லாரும் போலும் விமர்சனம் பண்ணலை. ஏன்னா 6 மாதம் ஒரு புது நிர்வாகம் வருது, இதுக்கு முன்னாடி நிர்வாகத்தை பார்த்துடாத ஒரு நிர்வாகம் வருது. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிகழும் பொழுது எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை விட்டுருங்க. நீட் என்பது நீங்கள் எதிர்த்து பல முறை பேசிய ஒரு விடயம். அந்த நீட்டுக்கு எதிராக களம் காண்டல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு 6 மாதம் அவகாசம்? என்ன உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்போ நிர்வாக ரீதியாக எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, நிர்வாக ரீதியாக எனக்கு 6 மாதம் அவகாசம் கொடுங்கன்னா அது வேற. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொள்கை ரீதியான பிரச்சனை, இதுக்கெல்லாம் 6 மாதம் அவகாசம் வந்து நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இப்போ நீங்கள் முதல்வர் இல்லை, ஒரு தாவேக்காவுடைய தலைவராக இருக்கீங்க, ஜெயிக்கலை, தலைவராக இருக்கீங்க. அப்போ நீட்டு நடக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த நீட்டு ஆர்ப்பாட்டம் நடக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? களத்தில் நீங்களும் நின்றுருப்பீங்களே, மிக துணிவாக பேசியிருப்பீங்களே. உதயநிதி அவர்களே, நீங்கள் சொன்னீங்களே, எங்கள்கிட்ட வந்து ஒரு ரகசியம் விஷயம் இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குது நீட்டை இல்லாமல் ஆக்குறதுக்கு, அது என்னன்னு சொல்லுங்கள், இப்போ அதுவும் பேசியிருப்பீங்களே. அந்த மாதிரி பேசியிருக்க வேண்டியதானே இப்போ போல்டா? ஏன் பேசலை? அப்போ இதுக்கும் அந்த 6 மாதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த 6 மாதங்கிறது எல்லா விடயத்துக்கும் பொருந்தாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறுமி கற்பழிக்கப்படுறா, கொல்லப்படுறா, அந்த தாய் வந்து இறங்கி களத்தில் இறங்கி போராடுறா. இப்போ நான் இல்லை விஜய் அரசுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி அங்கே நிற்கிறதா, இல்லை அந்த தாயோடு சேர்ந்து போராட்டம் பண்ணுறதா? இது ரெண்டுத்துல எதை பண்ணேன்? விஜய் அரசுக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்க, அங்கே போய் சொன்னால் அந்த அம்மா செருப்புகள் அடிச்சுறது என்ன? அப்போ அதை சரி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. நாங்கள் புதுசு, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்றது வந்து சட்ட ஒழுங்குக்கெல்லாம் பொருந்தாது. அப்போ மிக கொடூரமான விடயங்கள் நடக்கும் பொழுது மிக துளியளவும் ஒரு சரியில்லாத விடயங்கள், அதாவது சில விஷயங்களை கடந்து போகலாம். இப்போ இந்த கரண்ட் கட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயுமே வந்து ஒரு உச்சத்தை எட்டும் பொழுது வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து தான் ஆகணும். ஆனால் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் நேரம் கரண்ட் போகும், கொஞ்சம் நேரம் வரும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நிர்வாக ரீதியாக, அதை அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது எல்லா ஆட்சிலையும் நடக்கிறது. ஆமாம், எல்லா ஆட்சியும் நடக்கிறதான்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ 2 நாள் 3 நாள் கரண்ட் இல்லாமல் ஒரு ஏரியாவை போட்டிருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மேலே ஏறி மாடியில் படுத்துப்பாங்க அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? கரண்ட் இல்லாமல் அந்த ஏரியாவில் வாழ்கிறதுங்கிற சாதாரண விஷயமா? நம்மளும் கிராமப்புறத்தில் வாழலை, காற்று செடி கொடியோட வாழ்கிறதுக்கு. கரண்ட் இல்லைன்னா இந்த வெயில் இருக்கிற புழுக்கத்தில் வாழவே முடியாது, ஏசி இல்லைன்னா வாழவே முடியாது, ஃபேன் இல்லைன்னா வாழவே முடியாது. காலை கிளம்பி குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம், எப்படி போவான்? வேர்வையில் போக முடியாது, பவுட்ரு போட்டால் ஒளிவி ஓடுமே. அப்போ நிறைய அன்றாட வாழ்வில் அது ரொம்ப சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு 6 மாதம் அவகாசம் கொடுங்க கேட்க முடியாது. கேட்டால் அந்த மக்கள் அடிச்சு விடுவாங்க. நீங்கள் தாவகாரனே அந்த ஏரியாவுக்கு போய் நீங்கள் ஒரு 6 மாதம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, உங்களுக்கு கரண்ட் வந்துன்னா கல்லோட்டு அடிச்சு விடுவாங்க. ஏன்னா வெறியிலையும் கோவத்திலையும் இருப்பாங்க. அப்போ எதை பொறுத்துக்க முடியுமோ அதைத்தான் 6 மாதம் அவகாசம் தர முடியுமே தவிர, பொறுத்துக்க முடியாத விடயங்களுக்கெல்லாம் 6 மாதம் அவகாசம் தர முடியாது. அது அடிப்படை விடயங்களுக்கு அவகாசமே தேவை கிடையாது, உடனே செஞ்சு முடிக்கணும். அந்த முறையான விடயங்கள் தான் இதெல்லாம்.